ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. வந்தே கஜேந்திரவதனம் வாமாங்காரூಢவல்லபாஸ்லிஷ்டம் குங்குமபராகசோணம் குவலயினீஜாரகோரகாபீఠம் பிரணமாமி தட்சிணாமூர்த்தி வியாசசங்கரரூபிணம் ஜோதிர்மயம் குருகுரும் ஸ்ரீமச்சந்திரசேகர சரஸ்வதி. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஓம் நமோ பகவதே காமகோட்டி சந்திரசேகராய. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ அன்னதாயை நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ வசுதாயை நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ சச்சாமர ரமாவாணி சவ்யதக்ஷிணசேவிதாயை நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ கடாட்சகிங்கரி பூதகமலாகோட்டிசேவிதாயை நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ சிவசக்தியைகரூபிண்யை நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமः. ஓம் ஸ்ரீமாத்ரே நமः. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று அம்பாளின் திருநாமமான குலரூபிணி என்கிற நாமத்தை பார்க்கலாம். குலம் என்பதற்கு வம்சம் என்று பொருள். மேலும் குண்டலினி எங்கிருக்கின்றதோ அந்த இடத்திற்கு குலம் என்று பெயர். ஆக அம்பாள் வம்சத்தில் நிலை கொண்டிருப்பவளாக, வம்ச விருத்தியில் அக்கறை கொண்டவளாக, மூலாதாரத்தில் குண்டலினி சக்தியாக இருக்கக்கூடியவள் குலரூபிணி, குலம் விளங்க வைப்பவள். அடுத்த நாமம் வீர கோஷ்டி பிரியா. வீரர்களான புலனடக்கம் செய்த ஒழுக்கமானவர்களிடம் கூட்டத்தில் அம்பாள் இருக்க பிரியப்படுகிறாள். அவர்களோடு இருப்பதை விரும்புபவள். அபிராமி பட்டர் தன்னுடைய 25வது பாடலில் பின்னே திரிந்து உன் அடியார்களை பேணி என்று அம்பாளின் திருக்கூட்டத்திற்கு பின் சென்று அவர்களோடு தானும் சென்று அவளை போற்ற ஆசைப்படுகிறார். காரணம், அம்பாள் அந்த திருக்கூட்டத்தோடு இருப்பவள். அந்த கூட்டத்தில் நானும் கலந்திருக்க வேண்டும் என்று அபிராமி பட்டர் ஆசைப்படுவதை இப்படி 25வது பாடலில் தெரிவிக்கிறார். ஆக அம்பாள் வீர கோஷ்டி பிரியா. வீரர்கள் என்றால் புலனடக்கம் செய்தவர்கள், ஒழுக்கமானவர்கள், அவர்களோடு இருப்பது அம்பாளுக்கு பிடிக்கும். வீர கோஷ்டி பிரியாயை நமஹ. அடுத்த நாமம் வீரா. வீரா என்றால் வீரம், தைரியம், பௌருஷம் இவ அனைத்தும் உடையவள். நைஷ்கர்மியா, கர்மாவை கடந்தவள், செயல்களை விலக்கி இருப்பவள். அதாவது செயல், அதன் விளைவுகள் என்பவற்றால் பாதிக்கப்படாதவள், சஞ்சலம் இல்லாதவள் என்றும் அர்த்தம் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் அம்பாள் விருப்பு வெறுப்பு என்கிற பற்று இல்லாதவள், நைஷ்கர்மியா. அடுத்த நாமம் நாதரூபிணி. நாத வடிவமானவள். சிருஷ்டியின் முதல் நாதம் ஓம்காரம். ஒடுக்க நிலையில், அதாவது அடங்கி இருந்த சிவசக்தி சிருஷ்டியை நோக்கி எழுப்பிய ஆதிநாதம் இது. இதன் வடிவானவள் அம்பாள் நாதரூபிணி. அடுத்த நாமம் விஞ்ஞான கலனா. கலனா என்றால் நிகழ்தல், தூண்டுதல். உயர்ந்த ஞானத்தை தூண்டுபவள் அம்பாள், அதனை விழிக்கச் செய்பவள். அவளுடைய நாமம் விஞ்ஞான கலனாயை நமஹா. அடுத்த நாமம் கல்யா. கல்யா என்பது மிகவும் சிரேஷ்டமான, புனிதமானவள், சுபிக்ஷத்தை தருபவள் என்கிற அர்த்தத்தில் வருகிறது. அடுத்த நாமம் விதக்தா. அம்பாள் சாத்துரியமானவள். விதக்தா என்றால் சாத்துரியம் மிக்கவள் என்ற அர்த்தம். அம்பாள் சும்ப நிசும்ப வதம் செய்யும் பொருட்டு அவருடைய இருப்பிடத்திற்கே போகிறாள். சும்ப நிசும்பர்களின் பணியாட்கள் அவளுடைய சௌந்தரியத்தை பார்த்து வியந்து உடனே அவர்கள் சும்ப நிசும்பர்களிடம் ஓடி சென்று
வாயிலில் ஒரு அழகிய மங்கை வந்திருக்கிறாள், அவளை நீங்கள் அடையுமாறு கூறுகின்றனர். உங்களுக்கு ஏற்ற பேரழகி என்று சும்ப நிசும்பர்களுக்கு அந்த பணியாட்கள் கூறுகின்றனர். சும்பனும் காமத்தால் உந்தப்பட்டு வந்த தூதுவனிடம் என்னுடைய பெருமை ஐஸ்வர்யங்களெல்லாம் எடுத்து சொல்லி அந்த பெண்ணை அரண்மனைக்கு அழைத்து வா என்று கட்டளையிடுகிறான். தூதுவனும் அம்பாளிடம் வந்து சும்பனையும் நிசும்பனையும் பற்றி பெருமையாக கூறுகிறான். அப்படி அந்த தூதுவனின் வார்த்தையை கேட்ட அம்பாள் அர்த்த புஷ்டியுடன் ஒரு புன்னகை செய்கிறாள். பிறகு அவனை நோக்கி தேவி கூறுகிறாள், நான் அவர்கள் இருவரையும் ஏற்க வேண்டுமென்றால் ஏற்கனவே என்னால் செய்யப்பட்ட சபதம் ஒன்று இருக்கிறது. அதை நிறைவேற்றினால்தான் நான் அவர்களை மணக்க முடியும். அது என்ன சபதம்? போரில் எவன் என்னை வெல்கிறானோ, என்னுடைய மமதையை எவன் நீக்குகிறானோ, எனக்கு நிகரான சக்தியுடன் யார் திகழ்கிறானோ அவனே எனக்கு கணவனாக அமையப் போகிறான். அதனால் சும்பனோ நிசும்பனோ உடனே என்னோடு யுத்தத்திற்கு வரச் சொல் என்று தேவி அந்த தூதுவனிடம் சொல்லி அனுப்புகிறாள். மிக மிக சாதுரியமாக அவர்களை அம்பாள் போருக்கு அழைத்து விட்டாள், வர தூண்டி விட்டாள். அவருடைய ஈகோ ஹர்ட் ஆகிறது, அந்த ராஜாக்களுடைய ஈகோ ஹர்ட் ஆகிறது. உடனே அவர்கள் வீறு கொண்டு வருகிறார்கள், போர் நடக்கிறது. சும்ப நிசும்ப வதம் வெற்றியுடன் அம்பாள் செய்து காட்டுகிறாள் இல்லையா? இது அவளுடைய சாதுரியம் தானே. தானே போய் நின்று வாங்கடா என்கிட்ட சண்டைக்கு அப்படின்னு கூப்பிடாம அப்படி இன்டைரக்டா அவர்களை தூண்டி அவர்களுடைய சுய கௌரவத்தையும் மரியாதையும் அவமானப்படுத்துகிறமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அவர்களை வெகுண்டிழ வைத்து வெளியே வர வைத்து அவளுடைய தளபதிகள் அத்தனை பெரியும் கொன்று குவித்து முடிவில் சும்ப நிசும்ப வதத்தையும் செய்கிறாள். எந்த காரியத்திற்காக வந்தாலும் அந்த காரியத்தை மிக சாத்துரியமாக செய்து முடிக்கிறாள் அம்பாள். இந்த கதை தேவி மகாத்மியத்தில் 5வது அத்தியாயத்தில் 119 120வது ஸ்லோகத்தில் வருது. ஆக அம்பாள் விதக்தா என்கிற நாமம் அம்பாளுக்கு மிக 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 பொருத்தம். அவள் எப்பேற்பட்ட சாத்துரியமானவள் என்று இந்த நிகழ்ச்சியை கொண்டே நாம் புரிந்து கொள்ளலாம். ஓம் விதக்தாயை நமக. அடுத்த நாமம் பைந்தவாசனா. பைந்தவ என்றால் பிந்து, புள்ளி. ஆசன என்றால் இருக்கை. மகாமேருவின் பிந்துவில் வீற்றிருப்பவள். மகாமேருவின் பிந்து உச்சியில் நடுநாயகமாக அமர்ந்து ஆட்சி புரிகிறாள். அடுத்து வரும் 3 நாமாக்கள் தத்வாதிகா, தத்துவமயி, தத்துவமர்த்த ஸ்வரூபிணி என்பது அம்பாள் தத்துவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருப்பவள், அவளே தத்துவங்களாக இருக்கிறாள் என்று விளக்கும் நாமங்கள். தத்வாதிகா, தத்துவங்களை கடந்து நிற்பவள், தத்துவங்களுக்கு ஆழ்ந்த உட்பொருள் கொண்ட கருத்துக்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள். தத்துவமயி, தத்துவங்களை தனக்குள் கொண்டவள். தத்துவமர்த்த ஸ்வரூபிணி, அதை நம்ம பிரிக்கிறோம். தத் அது, துவம் நீ, அர்த்த அர்த்தம், ஸ்வரூபிணி வடிவம். அதாவது தத்துவங்களின் அதன் பொருள் என்னவென்றால் ஞானத்தின் உட்பொருளாக, உள் அர்த்தமாக, டீப் மீனிங், அதை தான் தத்துவம்னு சொல்றோம். அந்த தத்துவமாக இருப்பவள். தத் என்றால் அது, எது? பிரம்மம். துவம் என்றால் நீ, அதாவது நீயே பிரம்மமாக, ஸ்வரூபிணி அந்த வடிவமாக இருக்கிறாய். தத்து துவம் ஸ்வரூபிணி, அது பிரம்மம், அந்த பிரம்மம் நீயே தான் என்கிற அர்த்தத்தில் வருகிறது. தாயே, நீயே பிரம்மமாக இருக்கிறாய்.
நீயே பிரம்ம தத்துவமாக, அதாவது ஞானத்தின் உட்பொருளாக திகழ்கிறாய் என்கிறது இந்த திருநாமம். சரி, பிரம்ம தத்துவம் என்றால் என்ன? ஆத்மாவை பற்றி அறிவதாகும். பிரம்ம தத்துவம் என்றால் ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்வதாகும். அதாவது அறிந்து கொள்ள முடியாத நுண்ணிய வஸ்துவாக அனைத்து ஆத்மாவிலும் எது இருக்கிறதோ அதுதான் பிரம்மம், அதுதான் ஆத்மா. ஆக பிரம்மஸ்வரூபிணியான தேவிதான் எனக்கு ஆத்மாவாக உருவெடுத்து எனக்குள் இருக்கிறது என்கிற பொருள். அதாவது என் ஜீவனே பிரம்மம், என் ஜீவன்தான் ஆத்மா, அந்த ஆத்மாதான் பிரம்மம், அந்த பிரம்மமே அம்பாள்தான். அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி என்கிற மகா வாக்கியங்கள் கூறும் அர்த்தங்களாகும் இது. இந்த கருத்தை கூறும் நாமமே தத்துவமற்ற ஸ்வரூபிணியை நமக. தத்து துவம் ஸ்வரூபிணி. தாயே, என் ஜீவனே ஆத்மா என்பதாகும். என் ஆத்மாவே பிரம்மமாகும். அந்த பிரம்மமே நீதான் அம்மா. இந்த ஞானம் எவன் உணர்கிறானோ, தெரிந்துக்கிறதுங்கிறது எல்லாரும் படிச்சுவா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஓ அப்படியா, அந்த ஜீவன் தான் ஆத்மாவா, ஓகே, இந்த ஆத்மா தான் பிரம்மாவா, பிரம்மா தான் அம்பாளா, படிச்சாச்சு, தெரிஞ்சாச்சு. பட் உணரணுமே. ஸ்வீட்டு என்ன, ஜாமுன் ஸ்வீட், ஓகே, பட் அந்த ஸ்வீட்டை நம்ம ரசித்து சுவைச்சாத்தான் அந்த ஸ்வீட்னஸ் தெரியும். அதுபோல இந்த தத்துவமற்ற ஸ்வரூபிணிங்கிற அந்த அர்த்தத்தை நம்ம அம்பாளை அதை உணரணும். அம்பாள் தான் பிரம்மம், அம்பாள் தான் என் ஆத்மா, அவள்தான் எனக்குள் இருக்கிறாள். இதை நம்ம உணர்வு பூர்வமாக அறிந்து கொண்ட பொழுது ஞானம் கிட்டிவிட்டது. அப்பொழுது உலக மக்களிடையே நமக்கு வேற்றுமை தெரியாது, வெறுப்பு இருக்காது, உயர்வு தாழ்வு இருக்காது, ஆசாபாசங்கள் இருக்காது. எல்லாம் எல்லா விடத்திலும் பிரம்மம் நிறைந்திருக்கிறது. அதோடு அதுவாக நான் இருக்கிறேன். என்னை நகர்த்தி கொண்டு போவது அந்த தாயார். அந்த ஒரு மனோபாவம் வந்துவிடும். அதுதான் ஞானம் சித்தித்து விட்டது. அந்த ஞானத்தை கொடுக்கப்பட்டவள், அந்த அந்த அறிவை கொடுக்கப்பட்டவள் அம்பாள். அவள்தான் தத்துவமற்ற ஸ்வரூபிணியாக இருக்காள். இந்த ஒரு அருமையான இந்த ஒரு நாமத்திற்கு இந்த ஒரு அர்த்தம் இருக்கிறது. இதை நான் கொஞ்சம் திருப்பி திருப்பி நம்ம இதை யோசிச்சாதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓரளவுக்கு நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியும். நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, ஏட்டு படிப்பு, புஸ்தகத்துல படிக்கிறோம், மண்டையில நிக்கர் ஞாபகம் இருக்கு. பட் அதை உணர்ந்தோமா? நம்ம உணர்வுக்குள் அந்த நாமத்தின் அர்த்தம் புகுந்து விட்டதா? அது நாம் செயல்படுத்துகிறோமா? Is our behavior showing that meaning? Showing that I have understood the meaning of தத்துவார்த்தம்? அங்கதான் ஞானம்ங்கிறது நமக்கு வந்துடுத்தா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஃப்ளேம் டெஸ்ட் அங்கதான் நமக்கு வர்றது. அதை கொடுக்கக்கூடியவள், கொடுக்கப்பட்டவள், கொடுக்க வேண்டியவள் அம்பாள் தான். இந்த நாமத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அம்பாள்தான் தத்துவமற்ற ஸ்வரூபிணி, அவள்தான் பிரம்மம், அவள்தான் எனக்குள் இருக்கிறாள். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அகமே துவம், நீயே நான், அதுவும் தத்துவமசி, அதுவாக நான். அடுத்தது நானே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி. இந்த அத்வைத்த சித்தாந்தம் புரிஞ்சுக்கணும், உணரணும். நம்ம மனசும் புத்தியும் ஏத்து அதன்படி நடக்கணும். அதற்கு அம்பாளுடைய பரிபூரண அனுகிரகம் நமக்கு கண்டிப்பாக உண்டு. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா. அடுத்த நாமம் சாமகான பிரியா. சாமவேதத்தில் பிரியம் உள்ளவள்,
சாமவேதம் இசையுடன் செய்யும் வேத பாராயணம். இது ரிக்வேத மந்திரங்களை இசை வடிவில் வடிவமைத்து பாடுவதாகும். இந்த வேதத்தின் பொருள் இசையில்தான் ஒளிந்திருக்கிறது என்கிறார்கள். ஆன்மீக அறிவையும் பக்தியின் வலிமையையும் கூட்டக்கூடியது இந்த சாமவேதம். மற்ற 3 வேதங்களான ரிக், யஜுர், அதர்வண வேதங்களில் ரிக்வேதத்தின் அடிப்படையில்தான் மற்ற 3 வேதங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ரிக்வேதத்தை வேதங்களுக்கெல்லாம் வேதம் என்று புகழ்கிறார்கள். அடுத்தது யஜுர்வேதம் என்பது சடங்குகளை பற்றிய வேதம். பல்வேறு சடங்குகள், வேள்விகள், அதன் செயல்முறைகளை, அறிவுரைகளை இந்த யஜுர்வேதம் நமக்கு அளிக்கின்றது. அடுத்தது அதர்வண வேதம். இது ரிக்வேத மந்திரங்களை கொண்டது என்றாலும் சில தாந்திரீக மந்திரங்களையும் அதற்குண்டான சடங்குகளையும் உடையது. முற்கால முனிவர்கள் அதர்வண வேத மந்திரங்களை பயன்படுத்தி பல நல்ல காரியங்களை செய்திருக்கின்றனர். ஒரு முறை உலகத்திற்கே பஞ்சம் வந்துவிடும், அனைத்து ஜீவராசிகளும் உணவின்றி நீரின்றி 12 வருடங்கள் தவிக்கப் போகிறார்கள், கோள்கள் அந்த மாதிரி அமையப் போகிறது என்பதை இடைக்காடர் என்ற சித்தர் அவருக்கு தெரிந்துவிட்டது. ஐயோ, அத்தனை ஜீவராசிகளும் கஷ்டப்படுமே என்று இந்த அதர்வண வேத மந்திரத்தை உபயோகப்படுத்தி கோள்களை மாற்றி அமைக்கிறார். கிரகங்களின் போக்கை மாற்றி அமைத்து அந்த பஞ்சமே ஏற்படாமல் ஒரு சுபிக்ஷத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்று கதைகள் கூறுகிறது, சித்தர்களுடைய வரலாறுகள் கூறுகிறது. அந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்களுக்கு இந்த அதர்வண வேத மந்திரங்களை, தந்திரங்களை சித்தர்கள் பயன்படுத்துவார்கள். அப்படியே விட்டிருந்தால் 12 வருடத்திற்கு பஞ்சம் தாண்டவமாடி இருக்கும். ஜீவ காருண்யத்தினால் நிரம்பிய அந்த சித்தருடைய மனது கோள்களை மாற்றி அமைத்து சுபிக்ஷத்தை கொண்டு வந்தார். அவர் இந்த அதர்வண வேத மந்திரங்களை பயன்படுத்தினார் என்று சித்தருடைய வரலாறு கூறுகிறது. ராவணன் மகன் இந்திரஜித் நிக்கும்பலை யாகம் செய்ய அதர்வண வேத தந்திரங்களை பயன்படுத்தினான். மாயா சீதையை உருவாக்கினான் என்கிறது ராமாயணம். ஆக இந்த வேதங்கள் நமக்கு நல்லவர்கள் கையில் கிடைத்தால் நன்மைகளே ஏற்படும். தீயவர்கள் கையில் கிடைத்தால் அதற்கேற்ற பலன்கள் அவர்களும் சேர்ந்தே அனுபவிப்பார்கள். சரி, இப்படி வியாசரால் பிரிக்கப்பட்ட 4 வேதங்களில் சாம வேதம் அம்பாளுக்கு பிடிக்கும், சிவனுக்கும் பிடிக்கும். அடுத்த நாமம் சௌமியா. சௌமியா என்றால் இதமானவள், நிலவை போல் இதமாக மனதிற்கு குளிர்ச்சியை தரக்கூடியவள். அடுத்த நாமம் சதாசிவ குடும்பினி, சிவனின் பத்தினி, சிவ குடும்பத்தின் தலைவி. உயிர்களின் தந்தை சிவன், தாய் லலிதாம்பிகை, பிரபஞ்சமே அவர்களின் குடும்பம். சதாசிவ குடும்பினி. அடுத்த நாமம் சவ்யா அபசவ்ய மார்கஸ்தா. சவ்யா அபசவ்யா மார்கஸ்தா. சவ்யா என்றால் வலப்பக்கம் அல்லது வலது சார்ந்த. அபசர்வா சவ்யா அப்படி என்றால் இடது சார்ந்த. மார்க என்றால் வழிபாடு, அதாவது வலம் சார்ந்த வழிபாட்டிலும், அதாவது வேத வழிபாட்டு முறையை வலம் சார்ந்தது என்று கூறுகிறார்கள். அப்படி வலம் சார்ந்த வழிபாட்டிலும் தாந்திரீக முறையை பின்பற்றி நடத்துவது இடம் சார்ந்தது. ஆக அபசவ்ய மார்க்கத்திலும் வழிபட்டாலும் அம்பாள் இருவகை வழிபாட்டிலும் அவர்களுக்கு பிரசன்னமாகி அருள் செய்பவள். சவ்யா அபசவ்யா மார்கஸ்தாயை நமக. வேத முறைகளில் அவளை கொண்டாடினாலும் தாந்திரிக முறையில் அவளை கொண்டாடினாலும் அந்த வழிபாட்டு முறையில் அவள் பிரசன்னமாகி அருள் செய்கிறாள் என்பது கூறும் நாமம் இது. அதுக்கு அடுத்த நாமம் சர்வ ஆபத்வி நிவாரணி.
எல்லா விதமான ஆபத்துக்களிலிருந்தும் நிவாரணம் அளிப்பவள். ஸ்வஸ்தா, சஞ்சலம் இல்லாதவள். ஸ்வபாவ மதுரா, இனிய ஸ்வபாவம் உள்ளவள். தீரா, தைரியமானவள், பலம் மிக்கவள். தீர சமர்ச்சிதா, அப்படிப்பட்ட தைரியஸ்தர்களால், வீரர்களால் போற்றப்படுபவள். ரகசியானாம் ரகசியம் ச லலிதா பிரீதிதாயகம். அனேன சதுஷம் ஸ்தோத்திரம் ந பூதம் ந பவிஷ்யதி. சர்வரோக பிரசமனம் சர்வசம்பத் பிரவர்தனம் சர்வ அபமிருத்யு சமனம் காலமிருத்யு நிவாரணம். ஓம் ஸ்ரீதேவ்யை நமஹ.